ஹலோ கைஸ். மார்னிங் எந்திரிச்சதுலேருந்தே பேபிக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலான்னு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். எப்போதும் கூலே கொடுக்குற மாதிரி இருக்குது. சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்ட்டு யோசிக்கும்போது தான் அந்த பம்கின் பார்த்தேன். சரி பம்கினில் பணியாரம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் அதை கட் பண்ணி ஸ்டீமரில் வேக வச்சாச்சு. சரி அது ஸ்டீம் ஆகிற கேப்பில் எனக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு ஃப்ரூட் மிக்ஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே பேபியும் எழுந்திரிச்சிட்டான். சரின்னு அவனை சேரில் அப்படியே உட்கார வச்சுட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பம்கினும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 8 to 10 minutes வச்சாலே போதும், நல்லா குக் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பனானா எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். அது ஸ்வீட்னஸ்க்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய கிட்ஸாக இருந்தால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதோட கோதுமை மாவு, ஒரு கைப்பிடி தேங்காய், அப்புறம் வேக வச்ச மஞ்சள் பூசணி, அதோட எக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். எக் ஆப்ஷனல் தான், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து குழிப்பணியாரக்கல்ல கொஞ்சமாக நெய் விட்டு ஊற்றி கொடுத்தா பணியாரம் ரெடி. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கி உங்கள் வீட்டு குட்டீஸோட பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.